ஹாய் கைஸ், நான் ராகுல் டிக் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ராகுல் ப்ரோ பற்றி தெரியும். ஒவ்வொரு போஸ்ட்லேயுமே மற்றவங்கள சிரிக்க வச்சுட்டே இருப்பார். எனக்கு இந்த இடம் தான், இந்த இடம், இந்த சோபா, எனக்கு இந்த ஜன்னல், இந்த கேமரா. அதாவது ஒருத்தவங்க வெறுப்பேற்றுற ஏதாவது ஒரு கண்ணன் போட்டாலோ எது போட்டாலும் சரி, பிடிக்காத ஒரு காமெடியை கூட அவரோட பாடி சென்ஸ் வச்சு நம்மளை சிரிக்க வச்சுருவாரு. அந்த மாதிரி டைப்பு. இப்போ திடீர்னு வந்துட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்ன உடனே மனசு கேட்கல. அவர் இறந்துட்டாருன்னா உங்களுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குன்ட்டு நம்ம ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் அவர் மறைமுகமாக எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு தெரியுமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. சின்ன குழந்தைங்க, இந்த ரோட்டில் இருக்கிற அனிமல்ஸ்க்கு, இன்னும் நிறையா உதவி செஞ்சுருக்காரு. அதை மறைமுகமாக செஞ்சுருக்காரு. இது வரைக்கும் அதை பப்ளிசிட்டிக்காக பண்ணதும் இல்லை. அப்படிப்பட்டவர் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே மனசே கேட்கல. முந்தா நாள் நைட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே அந்த பைபாஸில் போயிட்டு இருக்கும்போது சென்ட்ரி மீடியனில் போய் மோதி தலையில் பலமாக அடிபட்டு இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஹெல்மெட் போடாமல் போனதுனால தான் அந்த மாதிரி அடிபட்டு இறந்துட்டார் போலன்ட்டு ஒரு சில பேர் சொன்னாங்க. ஆனால் ரியலாகவே அவர் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தான் போயிருக்காரு. ஹெல்மெட் போட்டு போய் அதையும் மீறி அவர் தலையில் அடிபட்டு தான் அவர் இறந்தார். இது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். நம்ம சின்னதாக ஒரு தப்பு செய்கிறது அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது தெரிய மாட்டுது. நம்மளோட பேரண்ட்ஸ், நம்ம குடும்பத்தை நம்ம நினச்சி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சேஃபாக போவோம். ஒருவேளை நம்மளே சேஃபாக போனாலும், இப்போ நம்மளே கரெக்டாக போயிருந்தாலும் எதிர்த்து வர்றவங்க எப்படி வராங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. நம்ம எல்லாமே குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது. நம்ம பார்த்து சேஃபாக போய் நம்மளோட குடும்பத்துக்காக நம்ம வாழணும். அவரோட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவருக்கு அப்பா இல்லை, அவங்க அம்மா தான் இருக்காங்க. கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு மேலே முன்னேறி போய் அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும், ஒரு சினிமா லெவலில் சாதிக்கணும்னு நினைக்கிறப்ப தான் அவருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு அமைஞ்சிருச்சு. இறந்து போவோன்னு இது நினைக்கவே இல்லை. என்னோடய வயசு இருக்கும் அவருக்கு, ஆனால் சாகிற வயசு அவர் கிடையாது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. இந்த வீடியோ பாருங்கள், அவர் எப்படிலாம் அவர் பேசுகிறாரு பாருங்கள், மனசு விட்டு. நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்களா கஷ்டமாக இருக்கீங்களான்னு கேட்டப்போ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருப்பார். நிறைய பேருக்கு லைஃப் அந்த மாதிரி அமையறதில்ல. ஸோ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவரோட இறப்பு வந்து எல்லாருக்குமே பெரிய பாதிப்பு தான். ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இவர் வீடியோ பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இல்லை. இனிமேல் இவரோட வீடியோ நம்ம பார்க்க போகிறதும் கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். கடைசி அந்த வீடியோ நான் பார்த்தேன். அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டே இருந்தேன். அதில் திடீர்னு ரிப்புன்னு போட்டுருந்துச்சு. இன்னும் எல்லாம் ரிப்புன்னு போட்டிருக்காங்களேன்னு எனக்கு ஷாக்காயிருச்சு. அதுக்கப்புறம் தான் என்னென்ன போய் பார்க்குறேன், இது மாதிரி அவர் இறந்து போயிட்டார் அப்படின்றது நியூஸில் வருது. சத்தியமாக அவர் இறந்து போயிட்டாங்கிறத நம்பவே முடியல. ப்ரோ, நீங்கள் இறந்து போயிட்டீங்க, நான் நம்பவே முடியல. உங்களோட வீடியோவை நான் ஒரு இன்ஸ்பயராக வச்சு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். 2 வீடியோ போட்டிருந்தேன் உங்களை மாதிரி நான் வச்சு. பட் உங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஏன் அழுவுற? நீ படத்தை சிரிக்க வைக்கிறோம், நீ ஏன் அழுவுற அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் சிரிக்க வைக்கிறோம். அவங்களுக்கு பேக்ரவுண்டில் நிறைய கதை இருக்கும். ஸோ ரியலி மிஸ் யூ ப்ரோ. உங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்.